ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அச்சய லக்னபதி ஜோட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு 11 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன். 10 முடிஞ்சு 11 வயது நடக்குது. அந்த சிறுவனுக்கு என்ன கேள்வின்னா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்குது, ஹார்ட் பீட்டு. அது எப்படின்னு சொல்லி அச்சய லக்னபதி ஜோட முறையில் ஒரு ஆய்வாகும். இதில் அது எப்போ இது எப்போ சரியாகும் அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. அது எப்படி அச்சய லக்னபதி ஜோட முறையில் ஒரு ஆய்வாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அச்சய லக்னமானது கன்னி லக்னம், அஸ்தம் 2ஆம் பாதம். சரிங்களா? லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரிங்களா? அது ஒரு விரயஸ்தானம். வயது சிறுவனாக இருக்கிறனால அலைச்சல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுவே பெரியவங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி பலன் சொல்லலாம். இது 11 வயது சிறுவன்றதுனால அலைச்சல், தூக்கமின்மை அது சார்ந்த இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்தம் 2ஆம் பாதம். இந்த அஸ்தம் 2 அப்படின்னா சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்தோட அதிபதி சந்திரன். சரிங்களா? அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த அஸ்தம் 1, அஸ்தம் 2, அஸ்தம் 3, அஸ்தம் 4 பாதங்கள் செல்கிற வரைக்குமே சந்திர பகவான் ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருவாரான்னா கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு சந்திர திசையும் போயிட்டுருக்கு. 2023 இந்த சந்திர திசை போகுது. சரிங்களா? இந்த அஸ்தம் 1 ஆரம்பித்து ஒரு 4-5 மாதத்துலேயே சந்திர தசையும் ஆரம்பிக்குது. அப்போது அதாவது நட்சத்திராதிபதியும் சந்திரனா தசாவும் சந்திர தசையாக வர்றதுனால அப்போ தீராத பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது கேள்விக்கு நம்ம போயிடலாம். கேள்வின்றது 4ஆம் இடத்தோட கேள்வி. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இதயம். அந்த இதயத்தோட கேள்வி. இந்த 4ஆம் இடத்துக்கான அதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்கே இருக்கார்? இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதாவது இந்த ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்துல இந்த இதயத்திற்கு 8ஆம் இடத்தில் இருப்பது ஒரு தீராத பிரச்சனையை இந்த இதயம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது இங்கே இன்னொரு கிரகம் அமர்ந்திருக்கு. அது யாருன்னா சுக்கிர பகவான். அவர் இந்த இதயத்திற்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ இதயம் சார்ந்த நோய்க்கான அதிபதியும் சுக்கிர பகவானாகவே அவர் எங்கே உட்காந்துருக்காரு? தீரக்கூடிய நோய் தீராத நோயாக போய் அமர்ந்து அவருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்குமானா நிச்சயமாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த 4ஆம் இடம் இருக்கு இல்லையா? இந்த 4ஆம் இடம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஆய்வு பண்ணுறோம். இந்த 4ஆம் இடத்தை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஆய்வு பண்ணுவோம். இந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தீராத பிரச்சனை. இந்த 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. சரிங்களா? இப்போ எப்படி ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு ஜாதகருக்கு பிரச்சனை சொல்கிறோமோ அப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதோட 8ஆம் இட பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கலாம், தீராத பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ இந்த இதயத்திற்கு 8ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அவர் நம்ம சொன்னோம் இல்லையா, சந்திர தசை, இங்கே ஏஎல்பி நட்சத்திர புள்ளி, அஸ்தம் சந்திர நட்சத்திர புள்ளி, இது எல்லாம் சேர்ந்து ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. அதாவது இதயத்திற்கு 8ஆம் இடத்தோட அதிபதி சந்திர பகவான் ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு தீராத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமான நிச்சயமாக சொல்லலாம். ஹார்ட் பீட்டு அதிகமாக இருக்குது. இப்போ சந்திரன் அப்படின்னாலே ஒரு இயக்கம், வேகமான இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இயக்கங்களை வேகமாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போது இந்த ஏஎல்பி லக்னத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சனி பகவானாக வந்துடுறாரு. எப்படி 8ஆம் இடம்ன்றது செவ்வாய் பகவானாகவும் வந்துடுறாரு. அதே மாதிரி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சனி பகவானாகவும் வந்துடுறாரு. இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக அந்த ஏஎல்பிக்கு 4ஆமான இதயத்தை, அதாவது இந்த ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்திற்கான அதிபதி சனி பகவான் 4ஆம் பார்வையாக, 3ஆம் பார்வையாக இந்த இதயத்தையும், 7ஆம் பார்வையாக இந்த ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக இந்த இதயத்திற்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பது தொடர்ந்து இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி இப்போ தொடர்ந்து இருக்குது. சரி, அவங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னா, இவங்க ஜாதகத்தை போய் டெப்த்தாக ஆய்வு பண்ணும்போது தொடர்ந்து இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. தோராயமாக ஒரு 19 வயது வரைக்குமே இந்த சிறுவனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வீரியமாக இருக்குது. சரிங்களா? இடையில ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் கொஞ்சம்
வேகம் குறையுது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது 19 வயது வரைக்குமே இந்த சிறுவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற அவங்களோட கேள்வி. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாய் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த 4ஆம் இடம். சரிங்களா? இந்த 4ஆம் இடம்ன்றது இவ்வளோ விஷயங்களையும் சொல்லும். இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இவ்வளோ விஷயங்களை வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம். இப்போ இந்த ஜாதகருக்கு தனியாக வந்து வாகனம் வச்சுருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வயது 11 வயது. அப்போ அவர் ஒரு வீட்டில் குடியிருப்பார். சரிங்களா? அவர் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய வீடுகள், அதாவது வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகள், அதாவது குறையுள்ள, சரிங்களா, அதாவது ஏதாவது ஒரு குறை, அதாவது ஒரு ஃபினிஷிங் பண்ணாத வீடு, அதில் குடியிருக்கும்போது ஒரு சாதக பலனை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று எதை குறிக்கும்னா, பெட் அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது செல்ல பிராணிகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளையும் இந்த 4ஆம் இடம் தான் குறிக்கும். அப்போது இந்த ஜாதகரோட இவன் வளர்க்குற மாதிரி, இந்த சிறுவன் வளர்க்குற மாதிரி ஒரு செல்ல பிராணியை இந்த வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கும்போது இந்த 4ஆம் இடத்தோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த செல்லப்பிராணியே சிறு குறையுள்ள பிராணிகளாக எடுத்து வந்தீங்கன்னா கருமிகள் ரீதியாகவும் கர்மா ரீதியாகவும் இவங்களுக்கு ஒரு சாதக பலன் கொடுக்கும். ஓவராலாக இந்த ஜாதகரோட கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குது. சரிங்களா? இவங்களோட கர்ம வினைகள் சார்ந்து கோச்சார பலன்களும் சில வேலைகள் செய்யும். அதனால் இப்போதைக்கு இவங்க ஜாதகரோட பலன் இப்படி தான், 18 வயது வரைக்கும் 19 வயது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இது வந்து 100% ரெக்கவர் ஆகிடும், அப்படியே 100% உங்களுக்கு அப்படியே நடந்துடும்ல, அதோட தாக்கங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இதன் மூலம் சொல்கிறோம். நம்ம பெருசாக பரிகாரங்களை வந்து செலவு இல்லாமல் தான் நம்ம சொல்கிறது, எப்பயுமே பணம் இல்லாத பரிகாரங்களாக தான் நம்ம சொல்கிறது. அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு சாதக பலன் இருக்குது அப்படின்றத நம்ம ஆய்வாக சொல்லிட்டோம். இது மாதிரி எளிய முறையில் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அட்சய லக்னபதி ஜோதிட முறை. இந்த இடத்துல நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஜாதகம் பார்க்கணும், எங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா நம்பர்ஸ் வர்றதுனால நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு 2வது கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட அழைப்பை நாங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராவது ஜோதிடம் கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு வித்தியாசமான ஜாதகத்தை இன்னும் எளிமையாக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.